ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜிப் அட்டாச் எப்படி பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் பேக் பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். பேக் பார்ட் தனித்தனி பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். லைனிங் கொடுத்து நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த நெக்கில் இருந்து, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நெக்கில் இருந்து இந்த ஜிப் அட்டாச் பண்ணுற வரைக்கும் நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். அதாவது லைனிங் துணியை வச்சு நான் அப்படியே டேர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் தான் நம்ம இந்த ஜிப்பை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதை அட்டாச் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம உள்பக்கமாக இப்படி நம்மளை பார்த்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நம்ம பேக் சைடில் மடித்தோம் அப்படின்னா வியர் பண்ணும்போது நமக்கு அந்த முதுகில் குத்தோம், ஓகேங்களா? ஸோ அதனால நான் இந்த பக்கமாக மடித்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்க, நான் சொன்ன மாதிரி இதை இந்த சைடு நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். கரெக்டா வச்சு ஜிப்பை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். நம்ம அப்பதான் கரெக்டா இருக்கும். நான் டபுள் ஃபுட்லேயே தான் ஸ்டிச் பண்றேன். ஃபுட்டெல்லாம் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. கரெக்டா அந்த கார்னர்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்டார்டிங்ல ஸ்டிச்சஸ் டபுள் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே அந்த ஜிப்போடைய பல்லுல படாம அதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்னர்ல ஸ்டிச் பண்ணுங்க. நல்லா ஜிப்பை கழட்டி விட்டுக்கிறேன். கரெக்டா இந்த பேக் பார்ட் எவ்வளவு தூரம் இருக்குதோ நம்ம அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். கீழே வரும்போது இந்த ஜிப்பை கொஞ்சம் மேல் பக்கமா அப்படி இழுத்து விட்டுருங்க. அப்பதான் இன்னும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு தைக்கும் போது. பாருங்க, கரெக்டா ஓரத்திலே வச்சு நானு தைக்கிறேன். இந்த மாதிரி வந்ததும் அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட்டை கரெக்டா இங்க வைக்கணும். இந்த பார்ட்டை கரெக்டா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிப் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னா கொஞ்சம் கீழே கழட்டி விட்டுக்கலாம். அப்புறம் இன்னும் ஃபினிஷிங் கரெக்டா வரும். நல்லா ஓரமாவே தையல் போடுங்க. நான் சொன்ன மாதிரி இதை மேல் பக்கமா மடிச்சு விட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போடுவோம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, ஜிப்பு போட்டாச்சு. சோ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணியாச்சு. கீழே பாத்தீங்களா, இந்த சைட் காட்டுறேன். கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது கட் பண்ணி எடுத்துருங்க. சோ இப்ப இவ்வளவுதான், நம்ம பாடி பார்ட்ல ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. சோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பாருங்க, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ண போறோம். சோ அது எப்படின்றது பாருங்க. முதல்ல ஸ்கர்ட் பார்ட் நம்ம இப்படி வச்சுக்கலாம். சோ ஸ்கர்ட் பார்ட்டை இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ ராங் சைடு நம்மள பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். டாப்ல இருக்கிறது ராங் சைடுல இருக்கும். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி டர்ன் பண்ணுவோம். டர்ன் பண்ணும்போது நமக்கு இது ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும், ஓகேங்களா? சோ அதனால பாருங்க, இந்த கார்னர்ல வச்சுட்டு நானு ஸ்டிச் பண்றேன். 1/2 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டா ஸ்டிச் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்க, இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா? சோ டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம இந்த கார்னர் 2 வச்சு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் தான் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு எங்கேயுமே வந்து அங்கே பிரிஞ்சு வராது. அதனால் இந்த ஷோல்டர், இந்த ஹிப் பார்ட் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாடி பார்ட்டோட நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயினிங் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஷோல்டர் ஜாயினுக்கும் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் இந்த சைடு ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஷோல்டருமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயினிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் ஜாயினிங் பண்ணும்போது சென்டர் டு சென்டர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு பண்ணுறது, அதுக்கப்புறமா திருப்பிட்டு வந்து பேக் சைடில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் சென்டர் பார்ட்டு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்தோன்னா மிஸ் மேட்ச் ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக சென்டர் டு சென்டர் வச்சு பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 சைடுமே வந்துட்டு நான் ஸ்லீவ் ஜாயினிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுறோம். ஸோ கையுடைய அகலம் அண்டு செஸ்ட்டுடைய அகலம் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடுமே பண்ணிவிட்டு நான் அந்த சைடும் பண்ணுறேன். எக்ஸஸாக இருக்கிற துணியை வந்துட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதோடைய அவுட்லுக் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வெல்வெட் துணியில் வந்துட்டு ஆஃப் சர்க்கிள் அம்பர்லாம் சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.